கொஞ்சமாச்சும் பொறுப்பா நடந்துக்க பாருங்க அஞ்சலி. இது உங்களுக்காக இல்லைங்க, உங்க வயித்துல இருக்கிற என் குழந்தைக்காக. சார், என்ன சார் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்க? தயவு செஞ்சு இது உங்க குழந்தைன்னு சொல்லாதீங்க சார். ஏன் சொல்லக்கூடாது? அது என் குழந்தை தானே. அப்போ என் குழந்தைன்னு சொல்றதுல என்ன தப்பு? என்ன தப்பா? பெரிய தப்பு சார். இது உங்க குழந்தைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நான் தப்பானவளா ஆயிடுவேன் சார். இது உங்களுக்கு புரியலையா? நான் அது ஏன் குழந்தைன்னு சொல்றது அந்த மீனிங்ல இல்லைங்க. நீங்க எந்த மீனிங்ல சொன்னாலும் அது தப்புதான் சார். மத்தவங்களுக்கு அது அப்படிதான் சார் தெரியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். ஏங்க, பெத்தாதான் புள்ளன்னு இல்லைங்க, தத்தெடுத்துக்கிட்டாலும் அது என் புள்ளதான். நான் உங்க வயித்துல இருக்கிற குழந்தைய அது உங்க வயித்துல இருக்கும்போதே தத்தெடுத்துக்கிட்டேங்க. அதனாலதான் அது என் குழந்தை. என் குழந்தைய நல்லபடியா பெத்து அது என் கையில கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதனாலதான் உங்களை நேரத்துக்கு கரெக்டா கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல உங்க கையில வச்சிருக்கிற பாலை குடிங்க. பாலை குடிங்கன்னு சொன்னா என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? குழந்தை மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? இருக்கு. முதல்ல பாலை குடிங்க. குட். இப்போ நீங்க போகலாம். சார், இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னே தெரியல. பாருங்க, எல்லாம் நல்லபடியா தான் முடியும். அதனால நீங்க அதை பத்திலாம் யோசிச்சு கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்குங்க. குட் நைட். போங்க அஞ்சலி. என்னடி விக்கி தம்பி பாதாம் பால் குடிச்சிட்டாரா? இல்ல. இல்லையா? ஏ, நீ போட்டு கொண்டு போய் குடுக்கலையா? கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா அவரு குடிக்காம என்ன குடிக்க சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமா, அது என் வயித்துல இருக்கிற குழந்தைக்காகவா. பரவாயில்ல. அவருக்கு இது அவரோட குழந்தைன்னு தெரியலனாலும் உன் குழந்தை மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு பாத்தியா? இதுக்குத்தான் தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடும்னு சொல்றது. சரி சரி, அதையெல்லாம் நினைச்சு ரொம்ப புல்லரிச்சு போகாம போய் படுத்து தூங்கு. ஏய், இப்படி ஒரு நல்ல புருஷனை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கியே, ஒன்னெல்லாம் அந்த கடவுள் காரி துப்புவாரு. ரஞ்சிதோ, உன்னை வாயை மூடிட்டு படுன்னு சொன்ன. படுக்கிறேன். ஏ ஏய் நில்லுடி. என்ன காலையிலேயே மொட்டை மாடிக்கு வந்து குறுக்கை நடுக்கையும் நடந்துகிட்டு இருக்க? இன்னைக்கு விக்கி தம்பியோட பிறந்த நாள எப்படி கொண்டாடலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நீ வேற சும்மாற. நான் வேற ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த வைத்தியரோட பொண்டாட்டிய வர சொல்லிருக்காங்கல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி யோசிச்சு எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. ஏய், நீ என்ன அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ ரஞ்சிதம், அந்த வைத்தியரோட பொண்டாட்டி வந்தா கண்டிப்பா அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துரும். பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த வீட்ல நடக்க கூடாததெல்லாம் நடக்கும். அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னா அந்த வைத்தியரோட பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? இத பத்தி பேசி பேசி நமக்குள்ள 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. பைத்தியக்காரியாடி நீ. உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கணும்னு அந்த கடவுளே நினைச்சு உன் அத்தை காயத்ரி மூலமா ஒண்ணு பண்றாரு. அத போய் கெடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க. பைத்தியம் பிடிச்சிருச்சாடி உனக்கு? எல்லாரும் என்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்களே தவிர என் தங்கச்சி கவைய பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஷோ, ஏய், அவளை போய் உன் தங்கச்சி நொங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அவளை உன் தங்கச்சின்னு சொல்றிய, அவ உன்னை பத்தி ஏதாவது யோசிச்சாளாடி? இல்ல உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சாளா? இல்ல உன் வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி யோசிச்சாளா? அவ எதையுமே யோசிக்கல. அவளை பத்தி நீ யோசிச்சு யோசிச்சு உன் வாழ்க்கைய கெடுத்துக்கணும்னு நினைக்கிறியா?
ரஞ்சிதம், அவ உன் வாழ்க்கையை கெடுக்க வந்த ராட்சசி. நீ நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சு அவ இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளை போய் நீ தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க. இங்க பாரு ரஞ்சிதம், அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவ விக்கிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க வேண்டியது அக்காவா என்னோட கடமை. நீ தாண்டி அவளுக்கு அக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அவ உன்னைய அக்காவா பாக்குறாளா? சொல்லுடி, அவ உன்னை அக்காவா பாக்குறாளா? நான் அவளோட அக்கான்னு அவளுக்கு தெரியாது. கவிக்கு மட்டும் நான் அவளோட அக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவ எனக்காக அவ உயிரையே விட்டுருவான். கிழிச்சா. இல்ல ரஞ்சிதம், அவளுக்கு நான் யாருன்னு தெரியாததுனால்தான் அவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். நான் யாருங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சா அக்கா வாழ்க்கையவா நாசம் பண்ணோன்னு கண்டிப்பா அவ ரொம்ப ஃபீல் பண்ணி விட்டு கொடுத்துருவா. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவளுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும்னா அந்த வைத்தியரோட பொண்டாட்டியே இங்க வரவிடாம பண்ணணும். அப்படி அவங்க இங்க வந்து விக்கிக்கு இந்த வைத்தியம் நடக்க கூடாது. அதுக்கு ஏதாவது நாம பண்ணியே ஆகணும். அப்படி எதுவும் பண்ண நான் உன்னை விட மாட்டேன். இங்க பாரு ரஞ்சிதம், இங்க உள்ள சிச்சுவேஷன் தெரியாம நீ ஏதாவது பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். எனக்கு இப்போ என் அப்பா, என் சித்தி, என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம். ஏய், உன்னை இந்த வீட்ல யாரும் உறவா பாக்கலடி. நீ மட்டும்தான் அவங்கள சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க. அவங்க என் உறவை கொண்டாடலங்கிறதுனால அவங்க என் சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? கவி என் தங்கச்சி, என் ரத்தம். என்னடி ஆச்சு? நீ இப்ப என்ன சொன்ன? உன்கிட்டதான் கேக்குற. நீ இப்ப என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. பொய் சொல்லாத. நான் உன்னோட ரத்தம், உன் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தியே, அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லு, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீயும் அவளும் ஒரே அப்பனுக்கு பிறந்தவன்னு அர்த்தம். ஐயோ ரஞ்சிதம், கொஞ்ச நேரம் உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவதான் நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டால. அவளுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சே. அப்புறம் இனி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வேண்டா ரஞ்சிதம், பேசாம இரு. ஏய், நீ அவளோட அக்கான்னு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவா, உனக்காக விட்டு கொடுத்துருவான்லாம் சொன்னல. இப்ப அவளுக்கு நீ அவளோட அக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப விட்டு கொடுக்கறாளான்னு பாப்போம். ரஞ்சிதம்,